ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ரயில்வே குரூப் டி லெவல் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, அதாவது ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் வந்து நீங்கள் ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் இது வரும் வெப்சைட்டு, அதில் போய்க்கோங்க. போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பேஜு. இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் எல்லாமே சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன்று மிஸ் ஆனாலும் அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் இம்பார்ட்டண்ட்டாக அண்ட் குயிக்காக வர ஜாப் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிப்பீங்களா, அந்த ஆர்ஆர்பி சென்னை .government.in ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன் இருக்கா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேவா, அதாவது நீங்கள் வந்து கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா இந்த ஆர்ஆர்பி அப்ளை .government.in இந்த பேஜுக்கு வந்து போகும். ஓகேவா, இதில் வந்து இந்த அப்ளைன் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேவா, அதாவது 2 ஆப்ஷன் வந்து கேட்கும். கிரியேட் அன் அக்கௌண்ட், ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட். ஓகேவா, அதாவது நீங்கள் 2024 வந்து ஏதாச்சும் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து பாஸ்வேர்டும் உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருந்தீங்க, அதாவது சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள். இல்லை நான் புதுசாக தான் பண்ணுறேன் அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ புதுசாகவே கிரியேட் அன் அக்கௌண்ட்டே கொடுத்து பண்ணுறேன். கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தா என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதே தான் சொல்கிறாங்க. 2024 ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா அந்த இதை வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும், இப்படி ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் 2024 க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு க்ரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தோடனே பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னாலிட்டியை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியனை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட நேம். ஓகேவா, அதாவது இந்த இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே 2 டைம் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, உங்கள் நேமை 2 டைம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கும் தெரியுமா, 10th கிளாஸில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேமை ப்ராப்பராக இனிஷியல் முன்னாடியா பின்னாடியா பார்த்து கரெக்டாக கொடுங்க. அந்த நேமையே மறுபடியும் ரீடைப் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th அப்புறம் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிங்களா, எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, டேட் ஆஃப் பர்த்தை வந்து இந்த கேலண்டர் இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா முன்னாடி வந்து இயர்ஸ் போகும். ஓகேவா, முன்னாடி வந்து இப்படி போகும். நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். அதுவே மறுபடியும் ரீடைப் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஃபீமேல்னால் ஃபீமேல், மேல்னா மேல் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேம் வந்து உங்கள் அப்பாவோட 10th மார்க் ஷீட் இருந்தால் மார்க் ஷீட்டில் எப்படி அவங்க நேம் இருக்கோ அந்த நேம் வந்து கொடுக்கலாம். நம்ம அப்பா படிக்கல அப்படின்னா ஆதார் கார்டில் ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கும்ல, அந்த ப்ரூஃபில் வந்து அவங்க நேம் எப்படி இருக்கோ அதே நேமை வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுங்க. அதே மாதிரி தான் மதர்ஸ் நேமும் 10th மார்க் ஷீட் இருந்தால் 10th மார்க் ஷீட், இல்லைனா ஆதார் ப்ரூஃப் வச்சு நீங்கள் வந்து மதர்ஸ் நேம் வந்து கொடுக்கலாம். அடுத்தது வந்து இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக எந்த மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் வந்து நீங்கள் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷனும் நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆதாருக்கு வந்து ஓடிபி வரும். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் ஆதார் கார்டில் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் வந்து ஓடிபி வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேரக்டர், அதாவது ஏபிசியாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர், ஹேஷு, அட்டு, பர்சன்டேஜ், இந்த மாதிரி
வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்மால் லெட்டர், கேப்பிட்டல் லெட்டர் எல்லாம் கலந்து ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆன பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை நம்ம காமிச்சோம்ல, அந்த அப்ளை இடத்துலேயே போய் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் போட்ட உங்கள் மொபைல் நம்பர், நீங்கள் இப்போ கிரியேட் பண்ண இந்த பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சில பேருக்கு வந்து ஆதார் கார்டு வந்து உங்களுக்கு ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகாமல் இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஹை இயர்பை இருக்குல்ல, இந்த பாக்ஸை ஒரு டைமு டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அன்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆதார் ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். பாதி பேர்த்துக்கு வந்து ஆதார் ஓடிபி வரலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், மறுபடியும் ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் அப்ளைக்குள்ள ஆப்ஷனுக்குள்ளே போய் ஆல்ரெடி அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த இதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து 2 இது இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் தான் போய் பண்ணணும், சென்னை இதில். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற கொடுத்துருப்பீங்கள்ல, அந்த டீட்டெயில்ஸ் தான் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விசிபிள் மார்க், அதாவது தெரியிற மார்க், அதாவது மோல், ஸ்கேர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த இதை வந்து மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் 1லையும் ஐடென்டிஃபிகேஷன் 2லையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அதாவது என்னென்னா, உங்கள் மோல்னா மச்சம், ஸ்கேர்னா வந்து தழும்பு, அந்த மாதிரி எது இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டியை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சியா, யூஆரா, எஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஆ அந்த மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட போஸ்டல் அட்ரஸ் டீட்டெயில் வந்து கொடுக்கணும். ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன, பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் அதர் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் நீங்கள் வந்து எஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிசபிலிட்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி எஸ்ஸா இல்லை நோவா அப்படின்னு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரைபு, அதாவது இப்போ கண் பார்வை மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரைப் இருப்பாங்க. அவங்க மூலமாக எழுதுறீங்களா எக்ஸாம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்ஸா நோவான்னு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இபிசி பேக்வேர்டு, அதாவது எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்தால் போட்டுக்கலாம். எஸ்ஸா நோவான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே இந்தியன் ரயில்வேஸில் வந்து ஏதாச்சும் ஒரு வேக்கண்ட்டில் வந்து நீங்கள் வந்து இருக்கீங்களா, எம்ப்ளாயியாக இருந்திருக்கீங்களா, இல்லை இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோனா நோ கொடுங்க. அப்படி இதாக இருந்து நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஆக்டில். அதாவது என்ஏசிஆர், என்சிவிடி அந்த ப்ராசஸிங்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போது ஃபீஸ் சொல்லியிருக்காங்கல்ல, அதாவது அதாவது ஓபிசினா 500 சொல்லியிருக்காங்களா ரயில்வேல ஃபீஸு. அப்போ 500ல் 400 வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதுக்காக உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஓகேவா? வேறு எதுக்குமே இல்லை பேங்க் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு வந்து எக்ஸாம் முடித்த பின்னாடி ஃபண்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. ஸோ மற்ற கிளாஸாக இருந்தால் 250 அந்த மாதிரி கேட்குறாங்கல்ல. ஸோ அந்த இதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அது கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 10th ஆர் மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதாவது உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன, எந்த ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக் என்ன, போர்ட்னா மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்சியா இல்லை ஸ்டேட் போர்டா அந்த மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பாஸிங் எப்போ முடிச்சிங்க, அதுக்கப்புறம் ரோல் நம்பர், உங்கள் ரோல் நம்பருங்கிறது 10th மார்க் ஷீட்டில் இருக்க ரிஜிஸ்டர் நம்பர். ஓகேவா? சர்டிஃபிகேட் நம்பர் இல்லை, ரோல் நம்பர். அதுக்கப்புறம் வந்து உங்கள் 10th கிளாஸ் சர்டிஃபிகேட்டோட சீரியல் நம்பர் இருக்குல்ல, அந்த சீரியல் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதுவே ஐடிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஐக்கு வந்து என்ன ட்ரேடு, அதுக்கப்புறம் நீங்க எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல முடிச்சீங்க, எந்த இன்ஸ்டிடியூட்ல முடிச்சீங்க, எப்போ வந்து பாஸ் பண்ணீங்க, டேட் ஆஃப் பாஸிங், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ சர்டிஃபிகேட் வந்து நீங்க இஷ்யூ பண்ணீங்க, அந்த சர்டிஃபிகேட்டோட டைப் என்ன, எல்லாமே நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஏசியில் நீங்கள் என்ன ட்ரேடு, என்ன ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, இன்ஸ்டியூட்டு, அதுக்கப்புறம் எப்போ பாஸ் பண்ணீங்க, எப்போ சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணீங்க, சர்டிஃபிகேட்டோட டைப் என்ன, அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பிக்சர், அதாவது ஃபோட்டோ வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியெல்லாம் ஃபோட்டோ வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரீசெண்டாக எடுத்த கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். வித் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக தான் இருக்கணும் பேக்ரவுண்டு. வேறு எந்த பேக்ரவுண்டும் இருக்கக்கூடாது. ஒயிட் பேக்ரவுண்டு. 2 மாதம் தான் ஆயிருக்கணும். ஓகேவா? 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபோட்டோவோட சைஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, 35x45 மில்லிமீட்டர் அந்த இதில் இருக்கணும். அதாவது 320x240 பிக்சல் அந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து ஜேபிஜே ஆர் ஜேபெக் ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோவோட சைஸ் வந்து 50 கேபிலேருந்து 100 கேபி இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேப் வந்து போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டார்க் கிளாஸஸ் வந்து போட்டிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செல்ஃபி ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது. அது வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் வந்து ஹேரு, மாஸ்க்கு, அதுக்கப்புறம் கிளாத்து, ஏதாச்சும் ஜுவல்லரினால கவர் பண்ணியிருக்கக்கூடாது ஏதாச்சும் இதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட்டாக கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விசிபிளாக தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்னு, நோஸு, ஃபோர்ஹெட்டு, ஐஸு எந்த ஷேடோவுமே இல்லாமல் விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ வந்து எந்த ஸ்டேஜ்லேயும் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபோட்டோ சரியில்லை அப்படின்னா சப்மிஷனில் வந்து ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து சாம்பிள் ஆஃப் ரிஜெக்ஷன் ஃபோட்டோ வந்து எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அது பார்க்கலாம். அதாவது இப்படி வந்து ஃபேஸ் மட்டும் முன்னாடி இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு ஓரமாக ஒரு க்ராஸாக இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. கிளாஸ் போட்டிருக்கக்கூடாது. ஹேர் இப்படி முன்னாடி விட்டுருக்கக்கூடாது. பேக்ரவுண்ட் வந்து இப்படி கலர் பேக்ரவுண்டாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிளாக் பேக்ரவுண்ட்லேயே இருக்கக்கூடாது. ஹெட்டில் கிளாஸ் போட்டிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஷேடோ வந்து இப்படி அடிச்சிருக்கக்கூடாது. கேப் போட்டிருக்கக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒயிட் பேப்பரில் வந்து வித் பிளாக் ஆர் ப்ளூ இங்க் பெனில் வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? பாக்ஸில் இன்னொரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஒரு ஒயிட் பேப்பரில். அந்த பாக்ஸ் அப்படி போட்டு அதுக்குள்ளே வந்து உங்கள் சிக்னேச்சரை போடுற மாதிரி போட்டு நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த இது வந்து எப்படின்னா, நீளம் வந்து ஓகேவா? நீளம் வந்து 20 மில்லிமீட்டராகவும், அகலம் வந்து 50 எம்எம்மாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இமேஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேபிஜே ஆர் ஜேபெக் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 140x60 பிக்சலில் தான் ப்ரெஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதோட சைஸ் வந்து 30 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து அப்ளிகண்ட்டால் தான் போட்டிருக்கணும். எந்த ஒரு அதர் பர்சனும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் மாறி இருந்தாலோ, இல்லை ஏதாச்சும் தப்பாக சிக்னேச்சர் வந்து வேறு மாதிரி டிஃபைன் ஆகியிருந்தாலோ, அந்த சப்மிஷனை வந்து அப்ளிகேஷனை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்து வந்து நீங்கள் வந்து அப்ளிகபிள் பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த ப்ரிஃபரன்ஸ் போஸ்ட் வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ, அந்த போஸ்ட்டை வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். ஓகேவா? என்னென்ன அசிஸ்டன்ட் டிஆர்டி வேணுமா? பாயிண்ட்ஸ்மேன் பி வேணுமா? இல்லை வந்து அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் வேணுமா? நீங்கள் எது எது கிளிக் பண்ணுறீங்களோ அது வந்து இங்கே ஷோ ஆகும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே நான் முடிச்சிட்டேன். இந்த போஸ்ட் எந்த போஸ்ட்டுக்கு வந்து நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாமே நான் வந்து
டிக் குடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க வந்து இந்த ஐ ஹேவ் எக்ஸிஸ்டட் அந்த செக் வந்து பண்ணிக்கணும். ஓகேவா? பண்ணிட்டு கீழ வந்து ஃபைனலா அப்ளிகேஷன் வந்து நீங்க முடிச்சுட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அ இந்த போஸ்ட்லாம் நீங்க செலக்ட் பண்ணிருவீங்களா? செலக்ட் பண்ண பின்னாடி பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். அதாவது ஃபண்ட் சொல்லியிருந்தாங்கல்ல, ரூ. 500 ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். பண்ணிட்டு நீங்க வந்து நான் எல்லாமே என்னோட இத எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்க சப்மிட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன வந்து நீங்க குடுத்தீங்கன்னா, உங்க அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பரா அங்க சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆயிட்டு உங்கள வந்து எக்ஸாம்க்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் நம்ம ரயில்வே குரூப் டி லெவல் 1க்கான அப்ளிகேஷன் மெத்தட். இத வந்து ப்ராப்பரா பொறுமையா வந்து பண்ணுங்க. கரெக்ட்டா பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்தது உங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உங்க ப்ரொஃபைலு, அதுக்கப்புறம் என்ன ப்ரிஃபரன்ஸ் கேட்குறீங்களோ, அத வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாரி நெறைய இம்பார்ட்டன்ட்டான ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ குயிக்கா வர்றத தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி இம்பார்ட்டன்ட்டான அப்டேட்ஸ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.